இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா, அன்றைக்கி ஒரு சூப்பு ரெசிபி தான் பண்ண போகிறோம். சூப்புனாலே ஒரு சளி பிடிச்சிது அப்படின்னு அந்த மாதிரி டைமில் வந்து நல்லா காரசாரமாக ஒரு சூப்பு ஒன்று குடித்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய முக்கால்வாசி இப்போ வந்து காஃபி டீக்கு பதிலாகவே சாயந்தரம் டைமில் கூட இந்த மாதிரி ஒரு சூப்பு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னு நினைக்கி உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்றைக்கி வந்து கார்னை வச்சு ஒரு சூப்பு பண்ண போகிறோம். ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு சூப்பு தான் பண்ண போகிறோம். இந்த ஸ்வீட் கார்ன் வந்து மற்ற எல்லா சூப்போ விடையும் இந்த ஸ்வீட் கார்ன் சூப்பு வந்து லைட்டான ஒரு இனிப்பு டேஸ்ட்டோட, ஒரு காரம், ஒரு புளிப்பு, இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டோட ஸ்வீட் கார்ன் சூப்பு வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்வீட் கார்ன் சூப்பை வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். ஒரு கதிரை வேக வச்சு நல்லா உரிச்சு எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த இதை வந்து வேக வச்சது தான். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். வேக வச்சது தான் இதை இது வந்து நம்ம முழுசாக போடும்போது வாயில் தென்படும்போது சூப்பு நல்லாயிருக்கும். இதில் வந்து கேரட்டும் பீன்ஸும் கொஞ்சம் வேக வச்சுட்டேன். இல்லை 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கேன். இந்த மிக்சியில் வந்து அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம சூப்பு தாளிக்கிறத பார்ப்போம். வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட வெண்ணெய் சேர்த்துடலாம். இதோட ஒரு சின்ன சைஸ் இஞ்சி துண்டை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். இதில் வந்து ஒரு 3 பல் பூண்டை எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு அதை லைட்டாக அப்படி வதக்கி விட்ருவோம். அந்த பூண்டோட இஞ்சோட வாசனை கொஞ்சம் நல்லா வரட்டும். ரொம்ப கருகணும்னு அவசியம் இல்லை. இதில் ஒரு 1/2 வெங்காயத்தை சேர்க்குறேன், போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்ருவோம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கேரட்டை வந்து அப்படியே தண்ணியோடையே சேர்த்துட்றேன். இந்த வேக வச்ச ஸ்வீட் கார்னையும் சேர்த்துட்றேன். இதோட காணை வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் உள்ளே சேர்த்துட்றேன். உப்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரட்டும். கிட்ட கார்ன்ஃப்ளவர் மாவை எடுத்து நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். உப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து எந்த அளவுக்கு சேர்க்கணுமோ அதை பார்த்துக்கிட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட மிளகு பொடி போடுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகு பொடி போட்டுக்கோங்க. சின்ன குழந்தைங்க கொடுக்குற மாதிரி இருந்தால் மிளகு பொடியை கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு 2 பிஞ்சு இப்படி முள்ளி போட்டால் எவ்வளோ சர்க்கரை வருமோ அதை மாதிரி ஒரு 2 பிஞ்சு சர்க்கரை சேர்க்குறேன். ஏன்னு கேட்டோம்னாக்கி சூப்புனாலே லைட்டான ஒரு ஸ்வீட்டோடு தான் இருக்கும். நீங்கள் ஒரு ஹோட்டல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது பார்த்தோம்னா ஒரு லைட்டு ஸ்வீட்டும் அதில் இருக்கும், காரம், ஒரு லைட்டாக உங்களுக்கு புளிப்பு தேவை அப்படின்னு சொன்னோம்னாக்கி இப்போ வந்து சூப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து புளிப்பு தேவை அப்படின்னம்னாக்கி ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் ஊற்றிக்கலாம். 1/2 எலுமிச்சம்பழம் கொடுக்கலாம், அதுலேயும் பாதி தான் ஊற்றணும். இல்லை அப்படின்னு நினைக்க ஒரு 1/2 ஸ்பூன் வினிகர் ஊற்றிக்கலாம். அப்படியும் அதுவும் இல்லை அப்படின்னம்னாக்கி ட்ரை மாங்காய் பொடி வந்து கடையில் கிடைக்கும், ஆம்ச்சூர் பொடின்னு சொல்லுவாங்க, அந்த பொடியை வந்து உள்ளே தூவிக்கலாம். சூப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த கொத்தமல்லியை சேர்த்துட்டு இறக்கிடலாம். சூப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடும்போது காரம் பத்தலை அப்படின்னம்னா கொஞ்சம் மிளகு பொடியை மேலே தூவிட்டு இந்த சூப்பை வந்து இது பண்ணிக்கலாம். சூப்பு வந்து ரெடி. இந்த ஸ்வீட் கார்னை வச்சு ஒரு சூப்பு வந்து செஞ்சதை பார்த்துருப்பீங்க. இந்த கார்ன் சூப்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு சாப்பிடும்போது லைட்டான ஒரு இனிப்பு டேஸ்ட்டோடு இருக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கார்னை வச்சு நிறைய ரெசிபி செய்யலாம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இந்த கார்ன் ரெசிப்பியில் வந்து நிறைய செஞ்சு காட்டுறேன். இதில் கார்னை வச்சு இது ஸ்டஃப் பண்ணுற மாதிரி சப்பாத்தி பண்ணலாம். நம்ம கார்ன் வந்து சாட் மசாலா இதில் மசாலாலாம் போட்டு நம்ம வீட்டில் இது பண்ணலாம். நம்ம ஹோட்டல் இதிலெல்லாம் கடைக்கிலெலாம் போனோம்னா அன்றைக்கி கார்ன் வந்து பட்டர் கார்ன், பெப்பர் கார்ன் எல்லாம் நிறைய வாங்குவோம். அந்த மாதிரி ஒரு ரெசிப்பியும் நம்ம வீட்டில் வந்து செய்யலாம். எல்லாமே ஈஸியாக செய்கிற மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். கார்ன் சூப்பை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.